ஒலிம்பிக்கில் பதக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு விளையாட்டு வீரனுடைய மிகப்பெரிய கனவு. அதிலும் துப்பாக்கிச் சுடுதலில் தமிழ்நாட்டில் இருந்து முதல் முறையாக ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பதற்கான தகுதி பெற்றிருக்கிறார். புதுக்கோட்டை மன்னர் பரம்பரையில் வந்த திரு பிருத்திவிராஜ் தொண்டைமான். துப்பாக்கி சுடுதல் போட்டியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இன்டர்நேஷனல் லெவல்ல பல மெடல் வாங்கியிருக்காரு, வேர்ல்ட் கப் எல்லாமே வாங்கியிருக்காரு. அடுத்ததா தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார். ஒலிம்பிக்கில் பங்கேற்க நியூஸ் 18 சார்பாக வாழ்த்துக்கள் சார். ஒரு தமிழனா ஒரு ஒலிம்பிக் அந்த கோட்டைக்குள்ள போறது முதல் முறை அப்படிங்கிறப்போ எப்படி இருக்கு? ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அது ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எனி ஸ்போர்ட்டில் வந்து ஒலிம்பிக்கில் மெடல் வின் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாரோட ட்ரீம், ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் தமிழ்நாடை ரெப்ரசன்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஒலிம்பிக்கு ஷூட்டிங்லேருந்து போகிறது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு மெடல் வின் பண்ணுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போது ஷார்ட் கன்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நாளாக இதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை ஸ்கூல் டேஸில் இருந்தே இன்ட்ரெஸ்ட் இருந்ததா, இல்லை இதுக்காக ஸ்பெஷல் கோச்சிங் ஏதாச்சும் எடுத்துட்டு இருக்கீங்க? இல்லை, நான் ஸ்கூல் டேஸ்லேருந்தே வந்து ஷூட்டிங்கில் இருக்கேன். பட் ஆன் அண்ட் ஆஃப் காலேஜ் முடித்த பிறகு தான் சீரியஸாக ஃபுல் டைமாக ஷூட்டிங் ஒரு ப்ரொஃபஷ்னலாக டேக்கப் பண்ணேன். அதிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணி வந்து இப்போது லாஸ்ட் இயர் இண்டிவிஜுவல் மெடல் 2 வேர்ல்ட் கப்பில் 2 பிரான்ஸ் மெடல், ஏஷியன் கேம்ஸில் கோல்டு. ஸோ ப்ரிப்ரேஷன் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கேன். அது இந்த ஒலிம்பிக்கு இப்போ செலக்ட் ஆகிருக்கேன். ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கூட ஒவ்வொருத்தர் வந்து கிரிக்கெட், ஃபுட்பால் இல்லை வேறு ஒரு அத்லெட் அந்த மாதிரி தான் போவாங்க. ஷூட்டிங் அப்படிங்கிறது பெரிய அளவில் தமிழ்நாட்டில் ஒரு அவேர்னஸ் இல்லை. உங்களுக்கு எப்படி இதில் இன்ட்ரெஸ்ட் வந்தது? ஷூட்டிங் ஃபேமிலியில் துப்பாக்கி சின்ன வயசுலேருந்தே, ஆமாம் சின்ன வயசுலேருந்தே பார்த்து அப்பா ஷூட்டிங்கில் இருந்தாங்க. அவங்க இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேச்சுரலாக ஷூட்டிங் வந்து ஒரு அதுதான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஸ்போர்ட். கிரிக்கெட்டும் கொஞ்ச நாள் விளையாண்டேன். பட் எனக்கு என்னென்னா ஒரு இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்டில் வரணுங்கிறது என்னோட ஆசை. அண்ட் ஒலிம்பிக் ஸ்போர்ட்டில் வரணுங்கிறது ஒரு பெரிய ஆசை. ஸோ சின்ன வயசில் இந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு அப்பாவோட வேட்டைக்கு போகிறது? வேட்டைங்கிறது இந்தியாவில் கிடையாது, அலோடு இல்லை. அதனால் வேட்டைக்கு போனது கிடையாது. பட் வீட்டில் சும்மா பின்னாடி வந்து இந்த டின்னை வச்சு சுடுறது, ஒரு பெப்சி டின்னை வச்சு சுடுறது, சின்ன காயின் வச்சு சுடுறது, இது மாதிரி ஒரு ஃபன்னாக பண்ணி அதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணது. அதுலேருந்து அப்படியே அவங்க காம்படிஷன் போகும்போது அவங்க கூட ட்ராவல் பண்ணுறது, அவங்கள போய் பார்க்குறது, அதுலேருந்து ஆசை இதை பர்சியூ பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆன் அண்ட் ஆஃப். அண்ட் இப்போது இந்த ஒரு ரீசெண்டாக ஒரு 4 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஒலிம்பிக்ஸை ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணதுனால இதை அச்சீவ் பண்ண முடியுது. ஒலிம்பிக் அப்படின்னாலே ஒரு பெரிய சேலஞ்ச். அதுலேயும் ஷூட்டிங் அப்படிங்கிறது, அதில் ஒரு மெடல் வாங்குறதுங்கிறது ஹைலி காம்படிஷன். யூஎஸ் இருப்பாங்க, சைனா இருப்பாங்க, ஜப்பான் இருப்பாங்க. இதுக்கு மத்தியில் நம்மளால் ஜெயிக்க முடியுமா? எப்படி? காம்படிஷன் எல்லா லெவல்லையுமே தான் இருக்கும். ஆக்சுவலாக ஒலிம்பிக்கோட வந்து ஒரு வேர்ல்ட் கப்பில் வின் பண்ணுறது இன்னும் கஷ்டம். ஏன்னா வேர்ல்ட் கப்பில் வந்து ஒரு கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணி 3 பிளேயர்ஸ், 3 ஷூட்டர்ஸ் இருப்பாங்க. ஒலிம்பிக்கில் மொத்தமாகவே 30 பேர் தான். ஒலிம்பிக்குன்னு குவாலிஃபை ஆன அந்த 30 பேர் மட்டும்தான். ஸோ ஆப்வியஸ்லி எல்லாருமே இருப்பாங்க, காம்படிஷன் ஹையாக தான் இருக்கும். பட் ஒரு வேர்ல்ட் கப்பில் வின் பண்ண முடியும்னா ஒலிம்பிக்கில் கண்டிப்பாக வின் பண்ண முடியும். அண்ட் ஒரு ப்ராக்டிஸ் ஃபோக்கஸ்டாக இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் முடியாது எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக வின் பண்ண முடியுங்கிறது என்னோட நம்பிக்கை. ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆர்மியில் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இவங்க தான் வந்து அதில் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. பொதுவாக வந்து பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது? அதை கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? இல்லை, பொதுவாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு இல்லை, அவேர்னஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் கொஞ்சம். ஏன்னா ஒரு ஸ்டேட் லெவல் காம்படிஷன், தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு ஸ்டேட் லெவல் காம்படிஷன் ரைஃபிள் பிஸ்டலில் கிட்டத்தட்ட 1500 to 1800 ஷூட்டர்ஸ் இருக்காங்க. அவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஒரு சாதாரண ஒரு ஸ்டேட் லெவல் காம்படிஷனில். அண்ட் ஒரு நேஷ்னல் லெவல் காம்படிஷனாக கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1 month நடத்துகிறாங்க. அவ்வளோ பார்ட்டிசிபென்ட்ஸ், 7500 பேர், 8000 பேர். ஸோ ஐ திங்க் கிரிக்கெட்டுக்கு அப்புறம் வந்து ஷூட்டிங் வந்து ஒரு பயங்கர பாப்புலராக இருக்குது. தமிழ்நாட்டிலையும் பயங்கர பாப்புலராக இருக்குது. இப்போ எங்களோட ஷூட்டிங் ரேஞ்ச் இருக்குது. நாங்கள் ஒரு ஸ்டேட் லெவலில் காம்படிஷன் நடத்தினோன்னாவே எங்களுக்கு கிட்டத்தட்ட 400 ஷூட்டர்ஸ் கிட்ட வராங்க ஆல்மோஸ்ட். ஸோ அவ்வளோ பேருக்கு தெரியும் போது ஷூராக பாப்புலர் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் காஸ்ட்டு ரிலேட்டடாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட்டு. அதனால் இன்னும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்கூல் கிட்ஸோ ஒரு காலேஜ் கிட்ஸோ இன்னும் வர ஆரம்பிக்கல. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு ஒலிம்பிக் ஃபெசிலிட்டி ஒன்று அமைக்க போகிறாங்க. அதுக்கான வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு.
ஷூட்டிங்க்கு ஒரு பெரிய ரேஞ்ச் அமைக்க போகிறாங்க. ஸோ அது வந்துருச்சுன்னா ஐ திங்க் ஷூட்டிங் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஐ திங்க் தமிழ்நாடு வில் பி நம்பர் 1 இன் இந்தியா. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் இல்லை வந்து ரொம்ப அடித்தட்டில் இருக்கவங்க வந்து அஃபோர்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும், இதில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் மாதம் எவ்வளோ செலவாகும்? செலவுங்கிறத விட இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு காலேஜ்லேருந்து ஒரு யாராவது ஒரு கொஞ்சம் ஃபினான்ஷியலி கொஞ்சம் இதுவாக இருக்கவங்க பண்ணணும்னா நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் வச்சுருக்காங்க டெல்லியில். ஸோ அதில் என்ரோல் பண்ணி அதில் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸ்டேலேருந்து ஃபுட்லேருந்து ப்ராக்டிஸ்லேருந்து அம்யூனேஷன் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் அவைல் பண்ணி தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் போகிறாங்க. ஸோ அதில் பண்ணி கண்டிப்பாக வரலாம். இப்போ நீங்கள் 5 பேர் இந்தியாவிலேருந்து செலக்ட் ஆகிருக்கீங்களா? அதில் தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் பிருத்திவிராஜ், மிச்சம் எந்தெந்த ஸ்டேட்டில் யார் யார் வராங்க? ட்ராப் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மென்னில் நான் ஒரு ஆள் தமிழ்நாட்டிலேருந்து. ட்ராப் விமெனில் ராஜேஸ்வரி குமாரின்னு சொல்லி அவங்க பட்டியாலா பஞ்சாப் அவங்க ஒரு லேடி. ஸ்கீட் ஈவெண்ட்டில் 3 பேர், அதில் 2 பேர் ராஜஸ்தான், ஒரு பொண்ணு வந்து பஞ்சாப் அகெயின். இந்த ஒலிம்பிக் போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு தான், பலருக்கும் கூட முடியாமல் போகும். நீங்கள் பார்க்குறப்போ இதில் ஏதாவது ஒரு அரசியல் தலையீடு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா, இல்லை திறமையானவங்க தான் அந்த ஒலிம்பிக்கெல்லாம் போக முடியல? இல்லை எங்களுக்கு பாலிசி வந்து ரொம்ப கிளியர் கட்டாக இருக்குது. எங்கள் ஃபெடரேஷனை பொறுத்த வரைக்கும் பாலிசி வந்து ரொம்ப கிளியர். ஸோ 2 இயர்ஸ் பிஃபோரே வந்து பாலிசி தான் ஒலிம்பிக் பாலிசின்னு இது பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பாலிசியை வந்து டு த T ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுபடி தான் செலெக்ஷன் நடந்தது. அண்ட் அதுக்கான காம்படிஷன்ஸ் இருந்தது. இதில் வின் பண்ணி பாயிண்ட்ஸ் அக்யூமுலேட் பண்ணால் தான் வர முடியும்னு எந்த பாலிசி என்ன கொடுத்துருந்தாங்களோ அதுதான் ஃபாலோ பண்ணாங்க. இதில் நிச்சயமாக மெடலோடு வந்துடுவீங்க நம்பிக்கை இருக்குது? அவசியம், கண்டிப்பாக மெடல் அடிக்காமல் வர மாட்டேன். ஓகே, தமிழனா ஒரு பெருமை சேர்ப்ப நியூஸ் 18 சார்பாக வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. ஒரு தமிழனின் ஒலிம்பிக் கனவு மெய்ப்பட நியூஸ் 18 சார்பாக வாழ்த்துக்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருணுடன் செல்வகுமார்.